இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. தக்காளி 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 கிலோ என்னமா விலை? 20 ரூபாமா. 20 ரூபாயா? ஆமா. ஒரு 15 ரூபாய்க்கு போடு. 15 ரூபாய்க்கு கட்டாதுமா. போடு வரும். இல்லம்மா கட்டாதுமா, வேணாமா. 1 கிலோ போடு. நல்ல பழமா எடுத்து போடுமா. இருமா, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. ராஜீவ், ராஜீவா கொஞ்சம் இருப்பா. ராஜீவா எப்படிடா இருக்க? இதே ஊர்ல இருந்துகிட்டு 4 வருஷம் ஆச்சுடா உன்னை பார்த்து. நீ எப்படிமா இருக்க? அப்பா, மீனா, பிரியா, துவாரகேஷ் எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? இந்த கேள்வியை கேக்குற தகுதி இருக்காடா உனக்கு? இருந்தாலும் சொல்றேன்டா, எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்காங்க. யார் எங்களை கைவிட்டாலும் அந்த கடவுள் எங்களை கைவிடலப்பா. இன்னும் எங்களை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஏம்மா இப்படிலாம் பேசுற? வேற எப்படிப்பா பேசுறது? உன்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சதுக்கு பிரமாதமா நீ எனக்கு பலன் கொடுத்துட்ட. மனசாட்சி இருக்காடா உனக்கு? நீ வீட்டை விட்டு தானடா போன. ஒரு போன் பண்ணி அம்மா நீ சௌக்கியமா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு உன்னால முடியல. நீ என்ன பார்த்தும் கூட பார்க்காத மாதிரி போயிருப்படா. ஆனா உன்னை நான் பார்த்ததுக்கு அப்புறம் உன் கூட பேசாம என்னால போக முடியல. அதுதான்டா தாய் பாசம். 10 மாசம் சுமந்து பெத்தவ மனசு கேக்கலப்பா. ஆனா நீ மனசாட்சியே இல்லாதவன்டா. ப்ளீஸ்மா, திட்டாதம்மா. டேய், உன்னை திட்டினாலும் அதுவும் பேசுறதா தானே அர்த்தம்.
அதான் அப்படியாவது பேசிட்டு இருக்க. உனக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன், நீ வீட்டை விட்டு போன அடுத்த நாளே மீனாவோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. இது வரைக்கும் எந்த வரனும் அமையல. வயசு வேற ஆயிட்டே இருக்கு. அநியாயமா அவ வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுட்டியேடா. உன்னால இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா உன்கிட்ட எந்த பதிலும் இல்லையே. சரி, அதெல்லாம் விட. நேத்து உனக்கு பிறந்த நாள். மனசார தெய்வத்தை வேண்டிக்கிட்டு உன்னை வாழ்த்துனண்டா. உன் பேர்ல அர்ச்சனை பண்றதுக்காக கோவிலுக்கு போனோம். அங்க உன் பொண்டாட்டி ஏற்கனவே வேண்டுதல் வச்சிட்டு இருந்தா. என் புருஷன் நினைப்பு என் மேல இல்ல, அவங்க அப்பா அம்மா கிட்டதான் இருக்கு. என் புருஷன் மொத்தமா என்கிட்டயே வந்துடணும்னு வேண்டிக்கிறான். நான் உன் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசலப்பா. உன்னை பார்த்ததும் நான் என் மனசுல இருந்தது அப்படியே கொட்டிட்டேன். பார்க்க மாட்டோமா பேச மாட்டோமான்னு இருக்கிற புள்ளைய பார்த்ததும் நான் அப்படியே ஓடி வந்துட்டேன். இன்னியோட உங்க அப்பா ரிட்டையர் ஆகுறாரு. இனிமே அவருக்கு சம்பளம் இல்ல, பென்ஷன் மட்டும்தான். கல்யாண வயசுல 2 பொண்ணுங்க வேற நிக்குதுங்க. துவாரகேஷ் இப்பதான் வேலைக்கு போறா. நியாயமா பார்த்தா இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லவே கூடாது. சொல்லாத சொல்லாதன்னு புத்தி சொல்லுது. ஆனா சொல்லிடு சொல்லிடுன்னு மனசு சொல்லுதே. அம்மா, டேய், உமா வராமா? என்னப்பா, என்ன போக சொல்றியாப்பா? நான் அப்புறம் பேசுறேம்மா. அப்புறங்கிறது எத்தனை வருஷம்ப்பா? ராஜீவ், போலாம், டைம் ஆச்சு. ராஜீவ், ஒரு நிமிஷமா. கிளம்பலாம். உமா, அம்மா குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும். கிளம்பலாம்னு சொன்னேன். சொல்றேன்ல, கிளம்புங்க. அம்மா, ராஜீவா, நான் கிளம்புறேம்மா. ராஜீவ், வண்டி. இத பாரு, நீயும் ஒரு குழந்தைக்கு அம்மாதான். அது வளர்ந்து வந்தாதா என்னோட வேதனை என்னன்னு உனக்கு புரியும். நான் ஒண்ணு என் புள்ள கிட்ட காசு பணம் கேட்டு வரல. ரோட்ல நான் எதேச்சியா தான் பார்த்தேன். அவன் மேல எனக்கு இருந்த பாசம் அவன் கிட்ட பேச வச்சது. 4 வார்த்தை பேசிட்டு போகதான் நின்ன. உடனே நீ வீட்டுக்கு போய் இத மனசுல வச்சுக்கிட்டு அவனை திட்டாத. நாங்க நல்ல வசதியா தான் இருக்கோம். என் புருஷன் என் புள்ள 2 பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. உன்னை விட நாங்க ஒண்ணு வசதி குறைச்சலா இல்ல, புரியுதா? நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் வாழ்நாள் பூரா அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்னதான் அந்த ஆகாசத்துல இருந்து நீ தலைக்கீழா நின்னாலும் உன் புருஷன் என் வயித்துல பிறந்த புள்ள. அவன் நான் உனக்கு போட்ட பிச்சை. இந்த உலகத்துல நீ பெரிய பணக்காரியா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பிச்சைக்காரி தான். அத நீ கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. ராஜீவ், what the hell happening here? Can we move please? Sorry.
குட் மார்னிங் மேடம். மே ஐ ஹெல்ப் யூ? நான் ஸ்னேகாவோட அத்தை ராஜலக்ஷ்மி. உங்க எம்டியை கொஞ்சம் மீட் பண்ணணும் ஸ்னேகா விஷயமா. ஸ்னேகா மேம் இன்னும் வரலைங்களே. ஐ நோ, பட் எம்டியை கொஞ்சம் பார்க்கணும் பர்சனல் விஷயமா. எது சம்மந்தமானு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து ஹைலி கான்ஃபிடென்ஷியல். 1 செகண்ட் ப்ளீஸ். யா சார், ஸ்னேகா மேடத்தோட அத்தை உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஓ வர சொல்லுங்க. ஓகே சார். பரத், ஆ மேடத்தை எம்டி ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே வாங்க மேடம். தேங்க்யூ. ஓகே மேம். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா மே ஐ கம் இன் சார்? ப்ளீஸ் வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். நான் ஸ்னேகாவோட அத்தை ராஜலக்ஷ்மி. தெரியும், ஃபோன்ல சொன்னாங்க. ஆ, ஸ்னேகா இன்னும் வரல, ஏன்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே சாரி. இட்ஸ் ஓகே, ப்ளீஸ் கம் இன் ராஜீவ், சிட் டவுன். இவங்க வந்து ஸ்னேகாவோட அத்தை ராஜலக்ஷ்மி. ஹலோ. ஹலோ மேடம். ம். ஐ எம் ராஜீவ், இந்த கம்பெனியோட ஜேஎம்டி. என்னோட மாப்பிள்ள. ஓ, நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. ஸ்னேகா இன்னும் வரலையே. எப்பயுமே பஞ்சுவலாக டைமுக்கு வந்துடுவாங்க. ஒரு பிரச்சனை சார். அவளை மகளிர் காவல் நிலையத்தில் பிடிச்சி வச்சிருக்காங்க. அது விஷயமா தான் பேசலான்னு வந்தேன் சார். ஏன், என்ன பிரச்சனை? என்ன அராஜகம் இது? ஸ்னேகா ஒரு நல்ல பொண்ணு, அவகிட்ட போய் இப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்க. என் கண்ணு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன்ல அவகிட்ட அப்படி நடந்துக்கிட்டது ஐ எம் டோட்டலி ஷாக்டு சார். எப்படி இந்த மாதிரி அராஜகம்லாம் பண்ணுறாங்க, அதுவும் கம்ப்ளைண்ட் இல்லாமல்? கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்ல, ஸ்னேகா கிட்ட எதையும் எழுதி வாங்கிக்கல, அப்புறம் எப்படி அவங்கள லாக்அப்ல வைக்கலாம்? அதுதான் சார். சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். ஸ்னேகா தான் உங்களை பார்த்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னா சார். மேடம், நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. ஐஜி சௌத்ரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ராஜீவ், நீங்க வந்து மேடம் ஐஜி ஆஃபீஸ் கூட்டு போங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்காம நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, கிளம்பலாம் மேடம். சார் ஸ்னேகாவை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க மேல ஒரு துரும் படாம நான் பாத்துக்கிறேன். இன்னும் 1 hourல ஸ்னேகாவை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். ஓகே சார், நான் வரேன். ரொம்ப ஓகே தேங்க்ஸ் சார். ஓகே. யா ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் ஐஜி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் தான் பிகாசஸ் கஜேந்திரன் பேசுறேன். தெரியுது. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன். சொல்லுங்க. என்னோட பிஎஸ் ஸ்னேகா ஒரு சின்ன ப்ராப்ளம்ல இருக்காங்க. ஐ நீட் யுவர் ஹெல்ப் ரைட் நவ். சார், உட்காருங்க. உன் பேர் என்னம்மா? சுடர்விழி சார். சார், இவங்க தான் ஸ்னேகாவை கூட்டிட்டு வந்தாங்க. இருங்க இருங்க, நான் விசாரிக்கிறேன். ஸ்னேகான்னு ஒரு பொண்ணை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? எஸ் சார். எங்க அந்த பொண்ணு? செல்ல தான் சார் இருக்காங்க. கான்ஸ்டபிள், ஓகே சார். நீங்க அவங்கள விசாரணைக்கு தானே கூட்டிட்டு வந்தீங்க? எஸ் சார். நீங்க ரஃபா பிஹேவ் பண்ணல? நோ சார். ஸ்னேகா, அத்தை, ராஜீவ் சார். டோன்ட் வரி. வணக்கம். குட் மார்னிங். ஸ்னேகா. கான்ஸ்டபிள், சேர் போடுங்க. உன்னை அடிக்கல. என்ன நடந்ததுமா, சொல்லு. சார், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்ட் பார்வதியும் பைக்கில் போயிட்டு இருந்தோம். என்ன ப்ராப்ளம்னு தெரியல, திடீர்னு என் பைக் ட்ரபிள் ஆயிடுச்சு. நான் இறங்கி என்னன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்தா. அப்போ 2 பசங்க வந்தாங்க சார்.
இந்த பொண்ணு பேர்ல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? வந்து சார் இந்த பொண்ணு பேர்ல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அது வந்து Damn it! Who gave the complaint? கம்ப்ளைண்ட் இன்னும் வரல சார். கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இன்னும் கொடுக்கல. வாட்? அப்போ கம்ப்ளைண்ட் இல்லாம தான் நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தீங்களா? 2 மணி நேரம் உட்கார வச்சீங்களா? இத்தனை பேரோட வர்க்க ஸ்பாயில் பண்ணீங்களா? சார், திஸ் இஸ் டூ பேட். நான் இதோட விட போறது இல்ல. ஐ அம் கோயிங் டு தி மீடியா அண்ட் பிரஸ். ஸ்னேகா, ப்ளீஸ் ரிலாக்ஸ். சிட் டவுன். உட்காருங்க. நீங்க மீடியா பிரஸ்ஸுக்குலாம் போக வேண்டிய அவசியமே இல்ல. இந்த ஸ்டேஷன்ல உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா அது செய்யணும். கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அது இன்னைக்கே கிடைக்கும். தயவு செஞ்சு நம்புங்க ப்ளீஸ். சார், எப்படி சார் என்ன நம்ப சொல்றீங்க? கம்ப்ளைண்டே இல்லாம அவங்க என்கிட்ட காட்டு மிராண்டித்தனமா பிஹேவ் பண்ணாங்க. இதுக்கு அப்புறமா என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்களா? ஸ்னேகா, ஐடியா சொல்றாருல, அவர் எல்லா வேலையும் விட்டு நமக்காக தான் வந்திருக்காரு. அவர் வார்த்தை கொஞ்சம் மரியாதை கொடுப்போம் ப்ளீஸ். சொல்லுங்க. ஐஜி சார் கடவுள் மாதிரி வந்து உன்னை காப்பாத்திருக்காரு. பேசாம இந்த பிரச்சனை இதோட விட்டுருமா? சரி அத்தை. சார், நான் உங்களை முழுமையா நம்புறேன். எங்க டிபார்ட்மெண்ட்ல எப்படி எல்லாம் பேசி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியுமா? நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாத, நீங்க கிளம்புங்க. உன் பேர் என்னம்மா சொன்ன? சுடர்விழி சார். அந்த பொண்ணு கிட்ட சாரி கேளு. சாரி மேம். கிளம்புறேன் சார். தேங்க்யூ சார். நான் வரேன் சார். பரவாயில்ல. தேங்க்யூ சார். ஐ வில் டேக் கேர். இப்போவாவது உண்மையை சொல்லு. வந்து சார் அப்படி எந்த விஐபி வீட்டு பையன்? அவன் பேர் என்ன? அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் என்ன? அவனுக்காக போலீஸ் எதுக்கு வேலை செய்யணும்? சார், Damn it! Tell me the truth. அந்த பையன் உங்க பையன் பிரதீப் தான் சார். ஆமா சார், இந்த பொண்ணு தான் உங்க பையனை பப்ளிக்ல அடிச்சிருக்கா. அதுவும் இல்லாம பப்ளிக் கிட்ட அடி வாங்க வச்சிருக்கா. அதனால தான் சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்டோம். உங்க மேடம் தான் சார் என்னை கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுன்னு சொன்னாங்க. என் பையனை அடி வாங்க வச்சவளை உண்டு இல்லைன்னு பண்ணு, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க சார். அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் மேடம் சொன்னாங்க சார். அவங்க சொல்லிடுவாங்க, நீங்க உடனே செஞ்சிருவீங்க. நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை செய்யற, என் பொண்டாட்டிக்கு வேலை செய்யறியா? யார் உனக்கு சம்பளம் கொடுக்கறது? ஒரு வார்த்தை கிராஸ் பண்ண வேணா? அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு, உலகம் தெரிஞ்ச பொண்ணு. பயம்னா என்னன்னு கேட்கும். நாளைக்கு மீடியா பிரஸ்னு போனா யாருக்கு தலைகுனிவு? உனக்கு இல்லம்மா, எனக்கு தான். உன்னை முதல்ல 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன் சார். அந்த பொண்ணு கிட்ட நீங்க மிஸ்பிஹேவ் பண்ணதுக்காக உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பாருங்க. வாங்க வாங்க வாங்க, பாரு உங்க அப்பா கார்ல வந்து இறங்குறாரு. அது ஒண்ணும் இல்லம்மா, ஆட்டை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சு மாலையெல்லாம் போட்டு அனுப்பாங்கல்ல, அது மாதிரிதான். என்ன வாய் பேசுற பாரு, வாயில சூடு பொண்ணு போட்டனா சுமாரு. இந்த சுட்ட நீ காஃபில போட்டிருந்தா அதாவது குடிக்கிற மாதிரி இருந்திருக்குமா. தள்ளுபடி. ஏங்க அப்படியே இருங்க, இத கொஞ்சம் பத்த வைங்களேன் ப்ளீஸ். ஏமா எதுக்குமா ஆரத்தி எல்லாம்? இருக்கட்டும் இருங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஒரே ஆபீஸ்ல 38 வருஷ சர்வீஸ், எல்லார் கண்ணு பட்டிருக்கோம். நீங்க ஆரத்தி இருங்கம்மா. சரியா சொன்னீங்க. அப்படியே இருங்க, அசையாம இருங்க. கொஞ்சம் தள்ளுங்க. போங்க சார். வாங்க வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். இந்தாங்க. இப்பதான் என் செகண்ட் டாக்டர் பிரியா. ஹலோ, உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொண்ணு இருக்காங்களா சார்? மேடம், சும்மா சொல்லக்கூடாது மேடம். எங்க டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 38 வருஷம் சர்வீஸ். கடுமையான உழைப்பாளி, நேர்மையானவர். லஞ்சங்கிற வார்த்தை அவர் அகராதியில கிடையவே கிடையாது. அப்படி ஒரு நீட்னஸ்.
பஞ்சுவாலிட்டினா இவர்கிட்ட தான் கத்துக்கணும். ஆமாங்க, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். வீட்ல கூட எப்பவுமே ஆபீஸ் நினைப்பு தான், ஆபீஸ் பேச்சே தான். மேடம், அவரை விட்டு பிரியறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். சார், நீங்க அடிக்கடி ஆபீஸ்க்கு வந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கணும் சார். சரி, அப்படியே பேசிக்கிட்டே டிஃபன் சாப்பிட்டுறலாமே. ஓ, சாப்பிடலாமே. மேடம், சார் ஆபீஸ் கொண்டு வர சாப்பாட்டுல பாதி சாப்பாட்டை நாங்க தான் மேடம் சாப்பிடுவோம். உங்க சமையல் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். இன்னைக்கு கண்டிப்பா இந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டோம். நாங்க சாப்பிட்டுட்டு தான் போவோம். ஒரு நிமிஷம். சரிங்க சார். சரிங்க சார். இதை வந்துடுறேன். வசமா மாட்டிக்கிட்டோம் ஷாமலா. சம்பிரதாயத்துக்கு சாப்பிட்றீங்களான்னு கேட்டா வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்ப படபடன்னு வருது, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பா, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஒரு பெரிய கம்பை எடுத்து நல்லா அடின்னு அடிச்சு தெருமுனை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோமா? இல்லனா பாஞ்சு கடிச்சு வச்சிடுறேன். கேட்டா என் கடைசி பொண்ணு மென்டல்னு சொல்லி சமாளிச்சிடுங்க. ஓகேவா? உனக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் நேரம் காலம் தெரியாம விளையாடுறது. ஏங்க, நீங்க ஏங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க? இவங்க எல்லாம் உங்க கூட வேலை பார்த்தவங்க தானே. இவங்களுக்கு எல்லாம் ஒரு வேளை டிஃபன் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவோம்? டேய், நிலைமை புரியாம பேசாத. ஒவ்வொருத்தரும் மாடு மாதிரியே தின்னுவான். இவங்களெல்லாம் எங்க போய் நான் டிஃபன் வாங்கிட்டு வருவேன்? எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 1000-2000 ரூபாய் ஆகும். ஐயோ அப்பா, நீங்க முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க. டிஃபன்லாம் ரெடியா இருக்கு. டிஃபன் பண்ணிட்டியா? உங்க மேல அன்பு வச்சு வீடு வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்கள உபசரிச்சு அனுப்புறது தானே நியாயம். யாரு இவனுங்க? என் மேல அன்பு புழுகிறானுங்கம்மா. என்னை ஒழிச்சு கட்டுறதுக்கு 1000 பாலிடிக்ஸ் பண்ணிருக்கானுங்க. நான் ரிட்டையர் ஆனது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நல்ல மனசோட உபசரிச்சு அனுப்பலாம். எல்லா மனுஷங்க கிட்டயும் நல்லது கெட்டது இருக்கதாங்க செய்யும். சரி, ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க. டிஃபன் ஆறுதுல, டிஃபன் குடுக்குறீங்களா இல்ல நான் போய் கடிச்சு வைக்கட்டுமா? சரி, டிஃபனே கொடுத்து தொலைங்க. ஒரு வழியா போனாங்கப்பா. என்னடி இது? கிச்சடி, சட்னி, சாம்பார், ஜாங்கிரி. ஏமா ஏதோ ஒரு சின்ன ஸ்வீட்டை கல்ல காட்டுறதை விட்டுட்டு ஒரு பெரிய சாப்பாடே பண்ணிட்டேன் இவங்களுக்கெல்லாம். அப்பா, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. என்னமா அது? அதுக்காக இவ்வளவு செலவழிக்கிறதா? ஏங்க, எதுக்குங்க அபத்தமா இதுக்கெல்லாம் கணக்கு பாக்குறீங்க? ரிட்டையர் ஆரண்டிக்கு இவ்வளவு செலவழிச்சா இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாதுமா. அப்பா, நீங்க இதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இனிமே பர்மனண்டா ரெஸ்ட் தானம்மா. அப்பா, நாளைக்கு வண்டி வாங்கிடலாம் தானே? ஏய் பிரியா, நீ சும்மா இருக்க மாட்ட? இப்போ உனக்கு படிக்க ஒண்ணு இல்லையா? போய் படிப்போ. இப்ப எனக்கு வண்டி கிடைக்குமா கிடைக்காதா? அடிதான் கிடைக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணம் வந்தோடனே எனக்கு வண்டி வேணும். ஆமா, எனக்கு கண்டிப்பா வண்டி வேணும். ஒழுங்கா உட்காந்து படி. அப்பா, உங்களுக்கு காஃபி கொண்டு வரட்டுமா? காஃபிலாம் வேண்டாமா. ஒரு டம்ளர் சுடுதண்ணி கொடு. சரிங்கப்பா. ஏய், உன் பிள்ளை எங்க? ஏங்க? எங்கடா உன் பிள்ளை? எதுக்கு இப்ப டென்ஷன் ஆறீங்க? எங்க அவ? சொல்லு. என்னன்னு சொல்லுங்க முதல்ல. எங்க கோவப்படாதீங்க. அவன்னு முதல்ல சொல்லி கிட்ட. நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க முதல்ல. கோவப்படாம இருங்க. சொல்ல போறியால? என்ன விஷயம் சொல்லுங்க. அவ எங்கடி இருக்கா? நீங்க முதல்ல சொல்லுங்க. அவ ரூம்ல தானே இருப்பா. போடி.